tasty, colorful garlic தொக்கு. garlic 60 ml கப்ல தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். ஜாகரி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தாளிக்க கடுகு, மிளகாய், கருவேப்பிலை. குக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த புளி, உப்பு, வெல்லம் இது மூணுத்தையும் வார்ம் வாட்டர்ல நனைச்சுக்கலாம். புளி, உப்பு, வெல்லம் மூணுத்தையும் நனைச்சு வச்சிருக்கேன். இது கரைச்சிட்டு கெட்டியா கரைச்சிட்டு பூண்டு, இந்த புளி, உப்பு, வெல்லம் இது சேர்த்து நம்ம பேஸ்டா அரைச்சிட்டு வரலாம். இருக்கிற சமயத்தில் இந்த வெந்தயத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். புளி, உப்பு, பூண்டு, வெல்லம் சேர்த்து இதை மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் மிக்சியில் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதையும் இந்த கப்பை நல்லா இதில் அலுமினா மாதிரி சேர்க்கச்சு ஒன்றா சேர்க்கலாம். இந்த சமயத்துக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் எப்போ மிக்ஸ் பண்ணாலும் நம்ம எடுத்துருக்கிறத தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆனோடனே சில்லி பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தய பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் தாளிச்ச உடனே இந்த பேஸ்ட்டை குத்தி அதில் மிக்ஸ் பண்ணால் ஆயில் தனியாக பிரியணும். அந்த சமயத்துக்கு தொக்கை நிறுத்திடலாம். டேஸ்டி, கலர்ஃபுல் கார்லிக் தொக்கு ரெடி ஆயிடுது. இது நல்லா ஆறினோடனே ஒரு கிளாஸ் பாட்டில், ஏர் டைட் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க.